ஐயா பார்வதி அம்மா 5 பஞ்சஸ்தாரம் உள்ள கணக்கில் இப்போ எடுத்த உடனே இப்போ கணக்கை பார்க்காரு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா அரசியல்வாதியும் இப்போ உள்ளே தூக்கி இவரே உள்ளே தூக்கி போடுவார். இப்போ இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்கடா, தமிழ்நாடு முழுவதும் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இப்போ நீதிமன்றத்தில் இவர் தான் கையெழுத்து போடுவார். எப்படி போட்டு உள்ளே வருதுன்னு மட்டும் பார். தமிழ்நாடு முழுவதும் எப்படி மந்திரியிலேருந்து கீழே பஞ்சாயத்து போட்டு வார்டு வரைக்கும் முதலமைச்சர் வரைக்கும் எப்படி சிக்கல் வருதுன்னு மட்டும் பாடுறா. இப்போ பாடுறா கூடி சீக்கிரம் எப்படி இவரே உட்காந்து கையெழுத்து போடுவாரா, தூக்குடா அப்படின்னு. எந்த ரூபத்தில்னாலும் உட்காந்து அப்படியே அடிப்பார். நீதிபதி ஜட்ஜி மாதிரியே போய் உட்காந்து எழுதிட்டு வந்துடுவார். செத்தான் சென்னை மெட்ராஸ் அமைச்சர்கள் பூரா அப்படியே தவிடு ஊடி ஆக்கிடுவார். ஏண்டா இல்லை கணக்கு 100 வருஷத்து கோயில் அப்படியே வாயிட்ட சொல்லி வாயை ஊசியாக வச்சு உறுதியாடா பாய்ப்பேல இடிச்சாடா, எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. ஏலே 3 அம்மம்மார் கோயில், பார்வதி, சரஸ்வதி, லட்சுமி 3 கோயிலை நீ இடித்தோம்னு வாயிட்ட உன் கணக்கு விட்டுட்ட. அந்த கணக்கு நீ தஞ்சாவூரில் நீ வந்து சிக்கலில் மாட்டையில் தண்ணியிலே அடித்து தண்ணி மாற்றி மாற்றி அடித்து உன் கை காலெல்லாம் பிச்சு உன் வாய்க்கு உன் ஒட்டாமெல்லாம் நார் ஆக்கி பூரா மீனுக்கு இரையாக போயிடுவேன். முக்கால் சத்தியம் போவடா. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நாங்கள் நின்று கொண்டு தாண்டா நாங்கள் கணக்கு விடுவோம். நின்று கொண்டு தாண்டா உனக்கு பூரா தண்டனை கொடுக்கும். முக்கால் சத்தியம் இந்த கருப்பு சேப்பு சீக்கிரமாக அழிச்சிருவார். இப்போ எல்லா பேரும் உள்ளே போவான். இப்போத்தான் 5 பஞ்சஸ்தாரம் உள்ள கணக்கு வெளியே எடுக்கார். முக்கால் சத்தியம் பழைய பஞ்சாச்சாரம் எந்த கழுதையும் கிடையாது, எந்த குதிரையும் கிடையாது. எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேட்டை பிறக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் தலையில் எழுதிட்டார். இந்த நேரத்தில் எல்லாமே அந்த கணக்கு எழுதிட்டார். அது இப்படியாகத்தான் நடக்கும். ஈசன் எழுதின எழுத்து மாறாதா. முக்கால் சத்தியம்.